எங்க அக்கா தான் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. எங்களுக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல. அப்புறம் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போடா வெளிய. டேய் 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 உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லு. என் பொண்டாட்டி பத்திலாம் நீ எனக்கு சொல்லாத. எனக்கு என் இந்திராணியை பத்தி நல்லா தெரியும். இவ ஏதோ என் மேல கோவமா இருக்கா. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த கோவத்தை பெருசாக்கிக்கிட்டு இந்திராவுக்கு என் மேல வெறுப்ப வர வச்சிட்டீங்க. என்ன என் பொண்டாட்டிகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக யாரோ இந்த வீட்டுல சதி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா அத ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன். இந்திராணிக்கு உண்மையா நடந்தது என்னன்னு நான் சத்தியமா நிரூபிப்பேன். ஆனா அது வரைக்கும் என்னால என் பொண்டாட்டியையும் என் பொண்ணையும் பிரிஞ்சிருக்க முடியாது. எந்தோ எந்தோ ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. இவங்க சொல்ற எதையும் நம்பாத எந்தோ. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இன்னும் என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. ஐயோ, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? டேய், அதான் எங்க பொண்ணு போன்னு சொல்றால. இன்னும் எதுக்காக அங்க நின்னு இருக்க? போட வீட்டு விட்டு வெளிய. ஒரு நிமிஷம். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் அமைதியா இருக்கேன். முதல்ல சாட்டையில இருந்து கையெடுங்க. டேய் டேய் டேய், இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன சின்ன பையன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வெளில போடா. வெளில போடா. போடா போடா வெளில. போடுங்க. போடா. சிவா, ஏன் ஐலி? ஐலி ஏன்? நான் உங்களை இங்க இருந்து போக சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. விடிய விடிய நீங்க இங்க நின்னுட்டு இருந்தாலும் நான் உங்க கூட பேச போறது கிடையாது. அவங்க தான்டா. வாங்கடா. ஷோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவனுங்க வேற இந்த நேரத்துல கிளம்பி வந்திருக்கானுங்க. டேய், யாரா நீங்க? ஏன் சாகிறதுக்கு முன்னாடி எங்க பேரு விலாசம்லாம் தெரிஞ்சுட்டு தான் சாவியா? ஏய் பிரதர்ஸ், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க இன்னைக்கு போங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இன்னைக்கு பேசி முடிக்கணும். யாரா அவன்? நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. யாரா இருந்தா என்ன? இவனும் இந்த வீட்டுக்குள்ள தானடா இருக்கான். இவனையும் சேர்த்து போடுவான். ஐயோ, அவனுங்க கையில கத்தி அது இதுன்னு வச்சிருக்கானுங்க. நாம எப்படி சமாளிக்கிறது? ஷூ நம்மளால முடியும் அத்தை. நாம தான் எல்லாரும் இருக்கோம்ல. இந்தாங்க புடிங்க. புடிங்க. வாங்குங்க அத்தை. குடு. புடிங்க. இந்தாங்க அண்ணா. புடிங்க. அடிச்சு துரத்துங்க. ஓடுங்க. ஓடுங்கடா. 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 இன்னும் தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க.
இந்த பக்கம் வந்தீங்க பிச்சிருவேன். ஆமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. யாருமா இவங்க இந்து ஐ லவ் யூ இந்து ஐ லவ் யூ. சரி வீட்டுக்குள்ள வாங்க மாப்பிள்ள. ஓகே மாமா ஓகே. வர்மாவை தவிர நம்ம மேல இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற ஆள் யாரா இருப்பாங்க? வேற யாரு? அதோ அங்க நிக்கிறானே. ஐயோ எல்லாம் அவனோட வேலையாதான் இருக்கும். ஏய் எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம அவரை போய் எடுக்கிற? நான் ஒன்னும் சம்பந்தம் இல்லாம பேசல, தெளிவாதான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் தான் ரவுடிங்களை எல்லாம் வர வச்சிருப்பான், எனக்கு நல்லா தெரியும். செல்வநாயகி சும்மா இவரை குறை சொல்றதுக்காக ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்படி கேளுங்க மாமா, பாயிண்ட புடிச்சிட்டீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? வேற எதுக்கு? எல்லாம் இந்த சொத்துக்காக தான். ஐயோ சொத்துக்காக தானே எங்க வீட்டு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப இந்திராணி தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப இவ உன் கூட சேர்ந்து வாடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் எங்க சொத்து நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உங்க சொத்து செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து நான் சத்தியமா இந்திராணியை லவ் பண்ணல. அது என் இந்திராணிக்கே தெரியும். இப்ப என் இந்திராணி இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான்னா இந்த வீட்டுல இருக்கிறத விட இவளை அப்படியே மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். சத்தியமா இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையே கிடையாது. நான் அப்படி செய்வனா இல்லையான்னு என் பொண்டாட்டிக்கு நல்லா தெரியும். இந்திராணி இங்க இருக்கும்போது பணக்காரியாவும் செல்வாக்கா வேணா இருக்கலாம், அதெல்லாம் வெளியே தான் அத்தை. உள்ளுக்குள்ள என் இந்திராணி எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாம இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருந்தா இந்திராணி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருப்பா. அதனாலதான் இவ என்ன தூக்கி எறிஞ்சாலும் என் பொண்டாட்டியை என்னால விட முடியல. அதோட நான் கண்டிப்பா விடவும் மாட்டேன். ஏய் என்ன நீ பண்ண அயோக்கியத்தனத்தை மறைக்க இப்படி எல்லாம் பேசி நாடகம் மாறியா? இவன் தான் ஆளுங்களை அனுப்பி நம்மள கொல்ல பார்த்தான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதான் இப்படி எல்லாம் டிராமா பண்ணி தப்பிச்சிடலான்னு பாக்குறான்.